நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானா, வசதியை தந்திருக்கிறானா, அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு செலவழிக்கணும், மதரசாக்களுக்கு செலவழிக்கணும். எந்த ஊர்ல மதரசாக்கள் இருக்குமோ அந்த ஊர்ல பரக்கத் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த ஜாமியுல் லாஃபிரின் பள்ளிக்கு காணி கொடுத்தவர் இப்ப கபர்ல எவ்வளவு சந்தோஷமா இருப்பார். இந்த ஜாமியுல் லாஃபிரின் பள்ளிவாசலுக்கு காணி கொடுத்தவர் கியாமத் நாள் வரைக்கும் தொலை தொலை பயான் நடக்க நடக்க அமல்கள் நடக்க நடக்க அவருடைய கபர் வெளிச்சமாகிக் கொண்டே போகும். 1000 ஏக்கர் பூமி இருந்தும் பிரயோசனம் இல்லை. காத்தாங்குடி டவுன்ல 10 கடை இருந்தாலும் பிரயோசனம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், மிம்மா ரஸக்னாக்கும், நாம் போட்ட பிச்சை இதெல்லாம், நாம் போட்ட பிச்சை இதெல்லாம் நாம் தந்தது. பிறக்கும் போது யாரும் எதுவும் கொண்டு வரவில்லை. நான் தந்தத்திலிருந்து எந்த பாதையில செலவழி. சகோதரர்களை, நியத்து வைங்க, நாம் மௌத்தா போறதுக்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு தந்ததிலிருந்து நான் சதகா ஜாரியா செய்யாமல் மௌத்தாக மாட்டேன். கிட்டத்தில் அக்கரப்பத்தில் ஒரு இஜ்திமா நடந்துச்சு, நான் போயிருந்தேன். அந்த பள்ளிவாசல்ல ஒரு மதரசா நடந்துச்சு. இந்த மதரசாவை காணல. கேட்டேன், மதரசா எங்க? சொன்னார், ஒரு வியாபாரி 20 ஏக்கர் காணிய மதரசாக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 20 ஏக்கர் காணியை எழுதி கொடுத்து மதரசாவை பள்ளியிலிருந்து கொண்டு வைத்தார். அங்க மதரசா கட்டி நடக்குது. இது போதாதா ஆகிரத்துக்கு? புத்தளத்தில் ஒருவர், ஒரு ஹாஜியார் மதரசாக்கு பள்ளி கட்டணும். ஆனா அவர வியாபாரம் கொஞ்சம் குழப்பம். நாங்க சொன்னோம், நீங்க பள்ளி கட்டுற விஷயத்தை யார்கிட்டையும் கொடுக்கப்படாது. ஏன்? அது ஆகப்பெரிய நன்மை, ஆகப்பெரிய நன்மை. அவர்கிட்ட 2 வாகனம் இருந்துச்சு, 2 பெரிய வாகனம், ரேஞ்ச் ரோவர் உண்டு, அடுத்தது விலை உயர்ந்த கார் உண்டு. அந்த காரை விற்று அவர் பள்ளி கட்டினார். ஏன்? கார் நாசமா போய்த்துரும், கார் பழுதாகிரும். ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் உலமாக்கள், மதரசா பிள்ளைகள் சுஜூது செய்ய செய்ய நன்மை வந்து கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரி, இதுதான் தேவை எங்களுக்கு. எங்கட கபருக்கு வரப்போறது இதுதான். மௌத்துக்கு முன்னால் சதகா ஜாரியா செய்வோம். நம்முடைய வியாபாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பங்கு ஒதுக்கப்பட வேண்டும்.